ரமலான் மாதத்திலே உடற்பயிற்சி செய்வதற்கு சிறந்த நேரம் என்ன என்று என்னுடைய சில நேயர்கள் கேட்டிருந்தார்கள். விசேஷமாக பல விளையாட்டுகளிலே ஈடுபடுகின்ற பாடசாலை மாணவர்கள் என்னிடம் இந்த கேள்வியை கேட்டிருந்தார்கள். அவர்களுக்கான பதில் இதுதான். நீங்கள் ஒரு விளையாட்டு வீரராக இருந்தால் இஃப்தாருக்கு 30 அல்லது 45 நிமிடங்கள் முன்னதாக உங்களுடைய எக்ஸசைஸை நீங்கள் ஆரம்பிக்கலாம். அப்பொழுது நீங்கள் எக்ஸசைஸை இஃப்தாருக்கு ஒரு 2-3 நிமிடங்களுக்கு முன்னர் முடித்துவிட்டு இஃப்தார் செய்யும் போது தண்ணீருடனும் ஈச்சை பழத்துடனும் உங்கள் நோன்பை திறந்த பின்னர் உங்கள் ரிகவரி புரோட்டீன் ஷேக் என்று இருக்கின்றது. விளையாட்டு வீரர்களுக்கு அது தெரியும். அந்த புரோட்டீன் சத்து நிறைந்த அந்த ரிகவரி ஷேக்கை நீங்கள் குடித்த பிறகு உங்களுடைய மக்ரிபு தொழுகையை தொழுதுவிட்டு ஒரு 10-20 நிமிடங்களிலே இஃப்தாரிலிருந்து ஒரு 20-30 நிமிடங்களுக்கு பிற்பாடு உங்களுக்கு ஒரு ரெகுலர் மீல், சாதாரணமாக சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட் மற்றும் புரோட்டீன் நிறைந்த ஒரு ஆகாரத்தை உங்களுக்கு எடுக்கலாம். விசேஷமாக உங்கள் நோன்பு கஞ்சியை எடுப்பதற்கும் அது சிறந்த நேரமாக இருக்கின்றது. அதனால் உங்கள் இழந்த அந்த கிளைகோஜன் ஸ்டோரேஜை உங்களுக்கு சரிவாக்க முடியும். நீங்கள் இஃப்தாருக்கு முன்னால் எக்ஸசைஸ் செய்யும் பொழுது உங்களுடைய கிளைகோஜன் ஸ்டோரேஜ் மிகவும் குறைவாக இருப்பதனால் உங்களுடைய ஃபேட் பர்ன் அதிகமாகி உங்களுடைய உடலின் நிறை குறைவதற்கும் உங்களுடைய மசில் மாஸை அதிகரிப்பதற்கும் முக்கியமாக உதவியாக இருக்கும். எனவே 3 விஷயங்கள். முதலாவது, எக்ஸசைஸ் 30 முதல் 45 நிமிடங்கள் இஃப்தாருக்கு முன்னதாக. இஃப்தாருடன் தண்ணீர், ஈச்சப்பழம், புரோட்டீன் ஷேக், மக்ரிபு தொழுகை 20 நிமிடங்கள் 30 நிமிடங்களுக்கு பின்னால் மெயின் மீல். இதுதான் ரமதான் மாதத்திற்குரிய விளையாட்டு வீரர்களுக்கான எக்ஸசைஸ் ஷெடியூலுக்குரிய பெஸ்ட் டைமிங். தேங்க்யூ.